இன்னைக்கு இந்த கிளாஸ் அட்டன் பண்ணுவேனா அப்படின்றது சார் எப்போ அவர் என்ன போட்டாருன்னு கூட நான் பார்க்கல. கிளாஸ் மட்டும்தான் பார்த்தேன். எந்த டேட்டுன்னு பார்க்கவே இல்லை. நான் பாட்டுக்கு ரெஜிஸ்டரும் பண்ணிட்டேன். இதை மிஸ் பண்ண முடியாது, அதை ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். ஒரு இடத்துல ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்கிறதால அங்கேயும் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை. இன்னைக்கு அந்த இடத்துல இருந்திருக்கணும். இன்னைக்கு இந்த இதில் பறந்து வந்தேன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி பறந்து வர்ற மாதிரி தான் நான் பறந்து வந்து 6 மணிக்கு நான் மதுராந்தகர் வீட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து இங்கே 8:15 மணிக்கு இங்கே வந்திருக்கேன். அப்படின்னா நிச்சயமாக குருவினுடைய அருள் இல்லாமல் அவருடைய உபதேசம் நமக்கு கிடைக்காது. அவருடைய அருள் தான் காரணம். ஃப்ளவர் மெடிசன் இதுவும் யூஸ் பண்ணேன். எனக்கு இருதலைக்குள் எறும்புன்னு அத்தனை கீவேர்ட்ஸும் வந்து அங்கேயே இருந்தாகணும். அங்கே 10 பேர் இல்லை 100 பேருக்கு நான் பதில் சொல்லணும். தலைவர் இல்லைன்னா நாங்கள் எப்படி இங்கே இருக்கிறது அப்படின்ற மாதிரியெல்லாம் கேள்வி கேட்பாங்க. இது என்னுடைய வாழ்க்கை, இதுதான் சொன்னேன், என்னோட லைஃப் அது அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். ஃப்ளவர் மெடிசன் வேறு மெத்தடில் இன்டேக் எடுக்கக்கூடாதுன்னு சார் சொல்லுவார். அதுக்கு படிப்படியான ஒரு பயிற்சி தான் நம்மளுக்கு கொடுத்துட்ருக்காரு. இன்டேக் எடுக்கிறதுலேருந்து நீங்கள் வெளியே வரணும், ஃப்ளவர் மெடிசன் அதை நினச்சாலே உங்களுக்கு வேலை செய்யணும் அப்படின்னு எல்லாம் சொல்லுவார் இல்லையா. அதுக்கான பயிற்சி தான் படிப்படியாக கொடுத்துட்ருக்காரு. அந்த ஒரு லெவலில் அது இன்டேக் எடுக்காமலும் அந்த ஃப்ளவர்ஸை யூஸ் பண்ணி அந்த மனநிலை நெகட்டிவ் மனநிலையிலேருந்து கொஞ்ச நேரம் ஒரு 2 நாள் நிச்சயமாக நெகட்டிவ் மனநிலையில் தான் இருந்து என்ன பண்ணுறதுன்னே புரியல. இன்னும் என்னென்னவோ வாட்டர் வயலட்டில் இருந்து ஸ்க்லெராண்டஸில் இருந்து என்னென்னவோ வருது. அந்த அளவுக்கு இருந்த ஒரு நிலைமையை ஃப்ளவர் மெடிசன் சார் கொடுத்த அந்த உபதேசம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. அதனால தான் இந்த இடத்துல இங்கே இருக்கேன். இன்னைக்கு கிளாஸை சொல்லணும்னா நிச்சயமாக சார் சொல்லுவார் இல்லையா, யாரும் இன்னும் உலகத்தில் இருக்கிறவங்கெல்லாம் இன்னும் பல வருஷத்துக்கு அப்புறம் அனுபவிக்க போகிறத நாம் இப்போ அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். நாம தான் முன்னோடிகள். அந்த இந்த டிவைஸில் இருந்து எல்லாமே இன்னும் வந்துட்டு கமெண்ட்ஸோ இல்லை வேறு இதை பற்றின எதுவுமே சொல்கிறதுக்கான வார்த்தைகளே கிடையாது சார். அவ்வளோ ஒரு பெரிய பெரிய விஷயத்தையெல்லாம் எங்களுக்கு நீங்கள் சொல்லி கொடுத்துட்ருக்கீங்க, அறிமுகப்படுத்திட்டு இருக்கீங்க. எங்களை படிப்படியாக உயர்த்துறதுக்கான ஒரு எஃபர்ட்ஸ் நீங்கள் போட்டுட்டு இருக்கீங்க. உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி.